மாண்பு உறுப்பினர் திரு எம் போஜராஜன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, இந்த அவசரம் என்ற எதற்கு என்று எனக்கு புரியவில்லை. இன்னும் அவர்கள் சில உறுப்பினர்கள் சொன்னது போல் ஒரு முன்விடிவு காலகட்டத்தில் தான் அந்த பரிசீலனை தான் இருக்கின்றது. ஆனா மாற்றம் ஒன்றுதான் நிரந்தரம். சேஞ்சஸ் ஆர் ஒன்லி பெர்மனன்ட். அந்த மாற்றம் மக்கள் வேண்டும் என்றதனால்தான் இன்று நீங்கள் எல்லாம் இன்று அமைச்சரவையில் இருக்கிறீர்கள். ஆனால் காலப்போக்கில் அந்த மாற்றத்தை நாம் தேவையான மாற்றத்தை, ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் சிலர் சொன்னாங்க 550 பேர் அமரக்கூடிய ஒரு மண்டலத்தை சபையை கட்டியிருக்கிறார்கள் என்று. 850 பேர். இன்னைக்கு நம்ம ராமச்சந்திரன் சகோதரர் ஒரு வீடு கட்டினா அவரும் அவருடைய மனைவிக்கு மட்டுமான ஒரு வீடு கட்ட மாட்டார். நாளைக்கு அவங்களுடைய குழந்தைகள் வருவாங்க. அதனால ஒரு 4-5 ரூம் கட்டினானா இவர் ஏதோ கணக்கு போட்டு கட்டுறாருன்றது அல்ல. எதிர்காலத்தின் வளர்ச்சிக்காக, எதிர்காலத்தில் தேவைக்காக அன்னைக்கு இடிச்சிட்டு கட்டிட்டு இருக்க முடியாது. அதனால ஒரு திட்டம், எதிர்காலத்தை நினைத்து அடுத்த தேர்தலை நாங்கள் நினைக்கவில்லை, அடுத்த தலைமுறையை, அடுத்த ஜெனரேஷன் நாங்கள் நினைக்கின்றோம். அதனால அந்த காலகட்டத்தில் தேவைப்படும் என்பதற்காக அந்த மாதிரி ஒரு நிலைமையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். தவிர அதற்கு உள்நோக்கமே ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் மாதிரி, ஒரு களங்கப்படுத்துகின்ற மாதிரி தயவு செய்து உறுப்பினர்கள், மாண்புமிகு உறுப்பினர்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஊராட்சி மன்றம் எல்லாம் இன்னைக்கு பிரிக்கிறோம். அதே மாதிரி ஊராட்சி மன்றத்தை பேரூராட்சி பண்றோம், பேரூராட்சியை நகராட்சி பண்றோம். இந்த மாதிரி ஏன் பண்றோம்? நிர்வாக வசதிக்காக, அடிப்படை அந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செல்ல வேண்டும் என்பதற்காக. என்னுடைய தொகுதி எடுத்தா கூட நீலகிரியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னா 4 மாவட்டத்தை அடங்கியது. நீலகிரி, பெரியார், திருப்பூர், இந்த மாதிரி ஒரு 4 மாவட்டத்தை அடங்கிய ஒரு எம்பி இருக்கிறார். அந்த 4 மாவட்டத்தை போய் அவர் பார்க்கறது, நிர்வாகம் பண்றது. ஜனத்தொகை எல்லாம் அதிகமா வரும்போது நிச்சயமா இன்னும் கொஞ்சம் அதை பிரிச்சு பண்ணும்போது நல்ல ஜனங்களுக்கு ஒரு சேவை செய்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற நல்லதொரு எதிர்காலத்தை நினைத்துதான் இந்த மாதிரி ஒரு திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள். அதுல ஒரு கருத்தை நான் ஏற்கின்றேன். எந்த காரணத்தை கொண்டும் தமிழகத்துக்கு ஒரு இழப்பு ஏற்படக்கூடாது. அந்த வகையிலே நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருநிலைப்படுத்தி தமிழகத்தின் நலனை கருத்தி இங்கு கட்சி வேறுபாடு இல்லாமல் அந்த நிலை வரும்பொழுது, அந்த மாதிரி ஒரு நிலை வரும்பொழுது எல்லோரும் அமர்ந்து அந்த மத்திய அரசை கேட்டு இந்த மாதிரி இருக்கிறது, எங்களுக்கு இழப்பு வரக்கூடாது, எங்கள் மக்களுக்கு வரக்கூடாது என்பதை உணர்ந்து செய்தால் அதில் தவறு இல்லை. ஆகவே இவ்வளவு அவசரப்பட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே இந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள். உறுப்பினர் போஜராஜ். பெண்களுக்காக முன்னுரிமை கொடுக்கின்ற ஒரு கட்சின்னா இன்று உலகமே அறியும், இந்தியாவும் அறியும். பாஜகவை பற்றி அந்த அளவுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு கட்சி, என்றும் அந்த பெண்களுக்கு முக்கியம் கொடுக்க வேண்டும் என்பதை நினைக்கின்ற கட்சி. ஆகவே 33% பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆகவே அந்த திட்டத்தை நாங்கள் முழுமையாக ஏற்கின்றோம். மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார். உட்காருங்க, உட்காருங்க.